ஹலோ கைஸ், நான் அசோக் வெங்கடேஷ். இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு முக்கியமான டெமோக்ரஸி கண்ட்ரி பற்றி தாங்க பேச போகிறேன். அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டெமோக்ராட்டிக் கண்ட்ரி ஏமன். நீங்கள் கேட்கலாம், அரபு நாடுகளில் மேஜராக கிங்டம் தானே இருக்கும், முடியரசு தானே இருக்கும், குடியரசு இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இருக்குங்க, அதுதான் ஏமன். ஏமன் ஒரு ரிப்பப்ளிக் கண்ட்ரி. அந்த கண்ட்ரி பற்றி தான் இன்றைக்கி உங்ககிட்ட பேச போகிறேன். ஃபர்ஸ்ட், ஏமனுடைய கவர்மெண்ட் பற்றி பேசணுன்னா, இதுக்கு முன்னாடி சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு பணக்கார நாட்டில் இதுவும் ஒன்றா இருந்திருக்குங்க. அதிகமான வருமானம் ஈட்டி தரக்கூடிய ஒரு அரசாங்கமாக, ஒரு நாடாக இது இருந்திருக்கு. பட் இன்னைக்கு வந்துட்டு அப்படி இல்லை. ஒரு சில அரசியல் காரணங்கள்னால, ஒரு சில அரசியல் பிரச்சனைகள்னால, உள்நாட்டு கிளர்ச்சிகளால் இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதோடைய பேசிக் அரசியல் பற்றின விவரங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த நாட்டுடைய அஃபிஷியல் நேம் ரிப்பப்ளிக் ஆஃப் ஏமன். இதோடைய கேபிட்டல் சனா, ரெட்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய சனா. இதோடைய நார்தர்ன் ஏரியாவில் சவுதி அரேபியா இருக்குது, ஈஸ்டர்ன் ஏரியாவில் ஓமன் இருக்குது, சதர்ன் ஏரியாவில் அரபிக் சி இருக்குது, வெஸ்டர்ன் ஏரியாவில் ரெட் சி இருக்குது. இந்த ரெட் சிக்கு பக்கத்தில் தான் இந்த சனா கேபிட்டல் சிட்டி இருக்குது. இதோடைய அஃபிஷியல் லாங்குவேஜ் அரபிக். இதோடைய ரிலீஜியன் வந்துட்டு எபோவ் 95% ஆஃப் த பீப்புள் இங்கே வந்துட்டு இஸ்லாம் தாங்க. என்னதான் இவங்க வந்துட்டு முஸ்லீம் ரிலீஜியனாக இருந்தாலும், எபோவ் 95% ஆஃப் த பீப்புள் அங்கே இஸ்லாம்ஸை ஃபாலோ பண்ணாலும் கூட அவங்க யாருமே அவங்களுடைய நாட்டை இஸ்லாமிக் கண்ட்ரியை அறிவிக்கணும் அப்படின்னு யாரும் சொல்லலைங்க. அந்த கவர்மெண்ட்டும் அந்த நாட்டை இஸ்லாமிய நாடாக அறிவிக்கலை. அந்த நாடு இன்னமும் ஒரு ரிப்பப்ளிக் கண்ட்ரியாக, ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக தான் இருக்குது. அப்படி நினைக்கும் போது எனக்கு ஆக்சுவலாக பெருமையாக இருக்குது. ஏன்னா சவுதியாக இருக்கலாம், ஓமனாக இருக்கலாம், அதை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சில முஸ்லிம்ஸ் நாடாக இருக்கலாம், ஒரு சில இஸ்லாமிய நாடாக இருக்கலாம், எல்லாமே அவங்களுடைய நாட்டை வந்துட்டு ஒரு இஸ்லாமிய நாடுன்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. அவங்களுடைய அந்த நாட்டுடைய அஃபிஷியல் நேம்லேயே பார்த்தோம்னா இஸ்லாமிய நாடு அப்படின்னு இருக்கும். இங்கே மட்டும்தான், இந்த நாட்டில் மட்டும்தான் ரிப்பப்ளிக் ஆஃப் ஏமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சுருக்காங்க. நினைக்கும் போது ஐம் ரியலி ஃபீல் வெரி குட். அடுத்து வந்துட்டு இதோடைய கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு யூனிட்டரி ப்ரொஃபஷனல் ரிப்பப்ளிக் கவர்மெண்ட். இந்த கவர்மெண்ட் சேர்பர்சன் வந்துட்டு அந்த லீடர்ஷிப் கவுன்சிலுடைய சேர்பர்சன் பிரசிடெண்ட்டாக இருப்பார். அப்பர் ஹவுஸ், லோவர் ஹவுஸ் ரெண்டுமே இருக்குது. லெஜிஸ்லேட்டிவ் வந்துட்டு பார்லிமெண்ட் தான். ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்க அதில். அதனுடைய கரன்சி ஏமனி ரியால். அவருடைய ஜிடிபி 2024 வருஷம் 21.890 பில்லியன், அரவுண்ட் 21 பில்லியன் US டாலர்ஸ். இவங்களுடைய 2024 ஜிடிபி 2100 கோடி US டாலர்ஸ். 1,75,000 கோடியிலேருந்து 1,80,000, 1,90,000 கோடி இந்திய ரூபாய். அதான் அவங்களுடைய 2024 கணக்குப்படி அவங்களுடைய மொத்த ஜிடிபி. இது அவங்களுடைய பாப்புலேஷன் அரௌண்ட் 4 crore பீப்புளுங்க. அவங்க எக்ஸாக்டாக எனக்கு தெரில, ஒரு 4 கோடி பேர் அரௌண்ட் கிட்ட இருப்பாங்க. இவங்களுடைய இத்தனை மக்களுக்கு இந்த ஜிடிபி ரொம்பவே கம்மி அப்படின்னு தான் சொல்லணும். இவங்களுடைய மேஜர் ரெவன்யூ எது அப்படின்னா ஆயில் ப்ரொடக்ஷன். ஆப்வியஸாக நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஏன்னா கல்ஃப் கண்ட்ரீஸ்னாலே சவுதியாக இருக்கலாம், ஓமனாக இருக்கலாம், கத்தாராக இருக்கலாம், இந்த மாதிரியான கல்ஃப் கண்ட்ரீஸ் அப்படின்னாலே இங்கே மேஜராக இருக்கக்கூடிய வளம் ஆயில் வளம், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஏமனும் பெரிய அளவில் 75 to 80% அதுக்கு ஏமனுக்கு ரெவன்யூ கொடுக்கறது இந்த க்ரூட் ஆயில் தான். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ப்ளஸ் அதோடு சேர்த்து பர்சனல் இன்கம் டேக்ஸ் அவங்க கலெக்ட் பண்ணுறாங்க, அதுவும் ஒரு மேஜர் ரெவன்யூவாக இருக்குது. ப்ளஸ் அதோடு சேர்த்து எக்ஸ்போர்ட்ஸ் 1.73 பில்லியன் US டாலருக்கு அவங்க 2022 வருஷம் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்போர்ட்டிங் கூட்ஸ் அப்படின்னா நம்ம ஆப்வியஸாக நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச க்ரூட் ஆயில், பெட்ரோலியம், கோல்டு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. கோல்டு எல்லாம் ரிசர்வ் தான் வச்சுப்பாங்க. இவங்க எதுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணாங்கன்னு தெரியல. மேபி அந்த நாட்டுடைய எக்கானமிக் க்ரைசிஸ்னால இவங்க கோல்டு எக்ஸ்போர்ட் பண்ணிடுறதுக்கு சான்ஸ் இருக்குது, எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபிஷ் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, லேண்ட்லாக்டு கண்ட்ரீஸ்க்கு ஃபிஷ் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல் லிக்யூட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, ஸ்கிராப் ஐட்டம்ஸ் அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, அயன்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இவங்களுடைய மேஜர் எக்ஸ்போர்ட்டிங் பார்ட்னர்ஸ் அப்படின்னா சைனா இருக்காங்க, தாய்லாந்து இருக்காங்க, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இருக்காங்க, நம்ம இந்தியா இருக்கும். 4 கண்ட்ரிஸ் இவங்களுடைய மேஜராக எக்ஸ்போர்ட்டிங் பார்ட்னராக இருக்காங்க, ஏற்றுமதி செய்யக்கூடிய பார்ட்னர். இவங்களுக்கு தான் அந்த நாடு வந்துட்டு ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்கு. இவங்க எந்தெந்த பொருட்களை இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்கள் ரைஸ் இம்போர்ட் பண்ணுறாங்க, கோதுமை இம்போர்ட் பண்ணுறாங்க, இதோடு சேர்த்து ப்ளஸ் ஒரு சில உணவுப் பொருட்கள்லாம் இம்போர்ட் பண்ணுறாங்க, ப்ளஸ் அதோடு சேர்த்து கார் இம்போர்ட் பண்ணுறாங்க. இவங்களுடைய இம்போர்ட் பார்ட்னர்ஸ் மெயினாக இவங்க இம்போர்ட் பண்ணக்கூடிய பார்ட்னர்ஸ் யார் யாருன்னா மெயினாக சைனா. உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளோடையும் இவங்க பார்ட்னர்ஷிப் வச்சுருப்பாங்க போல். யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அவங்களோட இம்போர்ட் பண்ணுறாங்க, அவங்கள்ட்ட இருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. டர்க்கி அவங்கள்ட்ட இருந்து இறக்குமதி செய்கிறாங்க, நம்மள்ட்ட இருந்தும் இந்தியாட்ட இருந்து இறக்குமதி செய்கிறாங்க. நம்மள்ட்ட இருந்து ஏற்றுமதியும் செய்கிறாங்க, இறக்குமதியும் செய்கிறாங்க. கரன்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1 US is equal to 250 ஏமனி ரியால் இருக்குங்க. 1 Indian rupees is equal to 2.92 ஏமனி ரியால்.
2015க்கு அப்புறம் அந்த நாட்டில் கொஞ்சம் உள்நாட்டு கிளர்ச்சிகள்லாம் வந்துருச்சுங்க. இதனால் அரசியல் சரிவு அதிகமாக இருந்துச்சு. அந்த நாட்டுடைய பாலிட்டியில் கொலாப்ஸ் அதிகமாகிட்டதுனால அந்த நாட்டுடைய மக்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பிட்ட 2 கேஸ் பற்றி உங்களுக்கு சொல்கிறாங்க. ஒரு பொண்ணு ஒன்று, அந்த பொண்ணுக்கு ஒரு 15 வயசு இருக்கும். அந்த பொண்ணு நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. அவங்க காலில் கன்னி வெடி வெடிச்சு காலே ஒரு கால் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. டம்மி கால் ஒரு கால் பொருத்தி அவங்க நடந்து போயிட்டுருக்க வீடியோ காட்சிகள் நான் பார்த்தேன். இதோட சேர்த்து இன்னொரு பையன், அந்த பையனுக்கு 8 வயசு 9 வயசு இருக்கும். அவனுக்கு பாம் பிளாஸ்ட் ஆனப்போ இந்த 3 விரலும் அவனுக்கு வந்துட்டு கட் ஆயிடுச்சு. ரைட் ஹேண்டில் இருக்கக்கூடிய 3 விரலும் அவனுக்கு கட் ஆகி எடுத்துட்டாங்க. அவனுக்கு அப்புறம் செயற்கை விரல்கள் பொருத்தப்பட்டதாக சொல்லப்படுறாங்க. ஆனால் அவனால் எழுத முடியாது. ஸ்கூலுக்கே போனாலும் அவனால் எழுத முடியாது அப்படின்றது தான் ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு உண்மை. ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ரொம்பவே புவர் குவாலிட்டியில் தாங்க இருக்குது. அதோடைய குவாலிட்டியும் சரியில்லை. ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா கூட நமக்கு போடுறதுக்கு உண்டான இன்ஜெக்ஷன், மருந்துகள், மாத்திரைகள் எதுவுமே அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது இல்லை. இன்னும் அட்வான்ஸாக போய் இன்னும் ஒரு ரொம்ப கொடுமைக்குரிய ஒரு விஷயம் என்னென்னா, ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொன்னோன்னா, இப்போ நம்ம 108க்கு ஃபோன் பண்ணுறோம், வீட்டுக்கு முன்னாடி அடுத்த 10 நிமிஷத்தில் ஆம்புலன்ஸ் வந்து நிற்கிது. அந்த மாதிரி அந்த நாட்டுடைய எமர்ஜென்சி கான்டாக்ட் எடுத்து அவங்க ஃபோன் பண்ணாங்கன்னா, ஃபோன் எல்லா நேரமும் மேஜராக எல்லா நேரத்துலையுமே ரிஜெக்ட் பண்ணப்படுது அப்படின்றது தான் ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம். மக்கள் ரொம்பவே கலங்கி போயிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ரூரல் ஏரியாஸில் பெருசாக ஹாஸ்பிட்டல்ஸ் கிடையாது. அப்படியே ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் அதிசயமாக இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு எமர்ஜென்சி நாங்கள் போனோன்னா அங்கே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் சரி, அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸும் சரி, எல்லாமே சரியில்லாமல் தான் இருக்காங்க. டாக்டர்ஸும் சரியில்லை, அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் சரி இருக்கிறது. அப்படியே டாக்டர்ஸ் கொஞ்சம் இருந்தாலும் கூட அவங்ககிட்ட இவங்களுக்கு கொடுக்குறதுக்கு மெடிசன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டாஃபாக இருக்கலாம், எலக்ட்ரிசிட்டியாக இருக்கலாம், மெடிசனாக இருக்கலாம், எக்யூப்மெண்ட்டாக இருக்கலாம், எல்லாமே ஷார்ட்டேஜாக இருக்குது. அந்த நாட்டில் எல்லாமே இந்த டைமில் ஷார்ட்டேஜாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனாலேயே அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக் குடிக்க முடியாததுனால இம்யூனிட்டி பவர் அவங்களுக்கு ரொம்பவே குறைஞ்சி மால்நியூட்ரிஷன்ஸ் பேபிஸ் அதிகமாயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைகள் அவங்களுக்கு சரியான உணவு, சரியான ஆரோக்கியமான உணவு அவங்களால சாப்பிட முடியாததுனால மால்நியூட்ரிஷனாக அவங்க இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. மெடிக்கல் எக்ஸஸாக இருக்கலாம், எஜுகேஷன் எக்ஸஸாக இருக்கலாம், இந்த டைமில் ஏமில் ரொம்பவே குறைவாக இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும். ஒரு சில அரசியல் குழுக்களால் பொதுமக்கள் தேவையில்லாமல் பலியாட ஆயிடுறாங்கன்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்குது. அடுத்த ஒரு ஜென்ரேஷன் நாமளாவது இந்த மாதிரியான தவறுகள்லாம் செய்யாமல் ஒரு தரமான வாழ்க்கையை நம்ம வாழணும்னு சொல்லி இந்த வீடியோ மூலமாக உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்து நேரத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ கிரேட் லைஃப்.